வணக்கம் பவித்ரா. அதாவது நாளை மக்களவை தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில வேலூர் தொகுதியில் அதுக்கான பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோமானால் நாளை நடைபெறக்கூடிய தேர்தலுக்காக அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட், அது மட்டுமல்ல பைலட் யூனிட், அதே போன்று வாக்கு செலுத்துபவர்களுக்கு கையில் அதாவது விரலில் தடவக்கூடிய மை, அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்கள் பட்டியல் உள்ளிட்ட 21 பொருட்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணி பார்த்தோமானால் வேலூரில் இருக்கக்கூடிய வேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில், அதாவது தாலுகா ஆபீஸில் இருந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைத்து ஊழியர்களும் இந்த பொருட்களை கொடுத்து அனுப்புகின்றனர். இந்த தேர்தல் பணிக்காக கொண்டு செல்லும் பொருட்கள் அனைத்துமே பார்த்தோமானால் வாகனங்களில் அங்கிருந்து கொண்டு செல்லப்படுகின்றன. வேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மட்டும் இல்லாமல் கேவிகுப்பம், அணைக்கட்டு, குடியாத்தம் இது போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸிலிருந்தும் வருவாய்த்துறையினர் இந்த தேர்தலுக்கான பொருட்களை கொண்டு செல்லும் பணியானது தற்போது துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் வேலூர் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னால் தேர்தல் மையங்கள் 1307 தேர்தல் மையங்கள் உள்ளன. இந்த தேர்தல் மையங்களில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதற்காகவும் தேர்தல் எந்த ஒரு இடையூறு ஏற்படாமல் நல்ல முறையில் நடப்பதற்காக சுமார் 1447 காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் 677 ராணுவ அதிகாரிகள் பார்த்தோம்னால் மாநில எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய 6 சோதனை சாவடி மையங்களிலும் இந்த சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் உள்ளிட்ட 677 ராணுவ வீரர்களும் துணை ராணுவ வீரர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வேலூர் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னால் பதட்டமான வாக்குச்சாவடி 69 வாக்குச்சாவடியாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த 69 வாக்குச்சாவடிகளிலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக சுமார் 4 துணை ராணுவ படையினரும் அந்த பகுதியில் பணியமர்த்திருக்கின்றனர். அதாவது 4 துணை ராணுவ குழு படையினர் அந்த பகுதியில் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் கூடுதலாக 250 காவல்துறையினரும் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். நாளை நடைபெறக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் வருவாய்த்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம், அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அனைவருமே ஒருங்கிணைந்து தற்போது இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நாளை மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்காக ஏதுவாக வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வீல் சேர் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் அந்த வாக்குச்சாவடி மையங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு வரும்போது வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறை இது அனைத்துமே அந்த பகுதியில் சரிவர அமைக்கப்பட்டிருக்கும் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை தேர்தல் காலை 7 மணியிலிருந்து தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தற்போதிலிருந்தே வேலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் அனைவருமே தேர்தலுக்கான ஆயத்த பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா.